Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கம்பு வச்சு சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப filling, delicious and healthy-ஆன ஒரு breakfast recipe. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். இது weight loss-க்கு ரொம்பவே helpful-ஆ இருக்கும். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ரெடியா இருக்கு. சோ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு நான் ஒரு பாக்கெட் கம்பு சேமியா எடுத்துர்க்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது. இதுல இருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கம்பு சேமியா உள்ள சேர்த்துருங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி கம்ப்ளீட்டா ட்ரை ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கம்பு சேமியா உப்புமா பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சில வந்தாச்சு. சோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு delicious and healthy-ஆன கம்பு சேமியா உப்புமா ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடா கொஞ்சமா சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி and friends கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ஒரு breakfast ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கம்பு சேமியா உப்புமா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.